ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் 6 காஞ்ச மிளகா, 3 காஷ்மீரி சில்லி, சட்னிக்கு தேவையான உப்பு, 2 பெரிய பல் பூண்டை முழு பூண்டை உரித்து வச்சுருக்கிறேன், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காயை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு வானலை வச்சு நல்லெண்ணெய் எண்ணெய் சூடானோடனே எடுத்து வச்சுட்டு காஞ்ச மிளகாய் போட்டு முதல்ல தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். மிளகா கருகாமல் இருக்கும். மிளகா வறுத்துட்டு கருகாமல் வறுத்தாச்சு. மிளகாய் எடுத்துட்டு 2 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கணும். பூண்டு 3/4 பாகம் வதங்கினோன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வச்சு வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு பத்து கருவேப்பிலை, வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணியே ஊற்றாமல் இந்த புளி தண்ணியை ஊற்றி வந்து அரைக்கணும், நைஸாக அரைக்கணும். வதக்கி வச்செல்லாம் அரைச்சி முதல்ல மிளகாத்தூள், உப்பு, சட்னிக்கு தேவையான உப்பு, ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை தண்ணியில் வச்சுருக்கேன், அதை ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி வச்சுருக்க மிளகாத்தூள், உப்பு, புளி ஊற வச்ச தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன், புளியை சேர்த்து இப்போ பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு அரைக்கேன். கருவேப்பிலை, தண்ணி ஊற்ற வேண்டாம். பூண்டு போட்டு சட்னி நல்லா அரைச்சி வச்சு கொஞ்சமாக வெல்லம் தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லாட்டு வெள்ளத்தை போட்டு ஒரு சுற்றி ஊற்றிட்டு வடிக்கணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். கடுகு பொரியணும். கடுகு நல்லா வெடிச்சு வச்சு கொஞ்சமாக பெருங்காயம், அரைச்சி வச்சுக்க சட்னி அதை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சட்னியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு கிண்டிட்டு சட்னியை வானலேருந்து எடுத்துட வேண்டியது. சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு.
ஆந்திரா கார சட்னி ரெடி. நீங்கள் இதே மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த சட்னி ஒரு வாரம் வச்சு கூட யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் கெட்டு போகுது.